இந்திய அணியுடைய கேப்டனான ரோஹித் சர்மா அவர்கள் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில ஓரளவிற்கு மட்டும்தான் ரன்களை சேர்த்து அதன் பிறகு ஆட்டத்தை இழந்துட்டாரு. அதாவது பவர் பிளேக்குள்ளேயே இவருடைய விக்கெட் விழுந்து விடுது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள இந்திய அணியுடைய முன்னாள் கேப்டன் கவாஸ்கர் அவர்கள், ரோஹித் சர்மா குறைந்தபட்சம் 25 ஓவர் வரை களத்துல நிற்க வேண்டும். அவர் மட்டும் 25 ஓவர்கள் தாக்குப்பிடித்தால் இந்திய அணி அந்த தருணத்துல 150 முதல் 200 ரன்களை அடிக்கும். அதன் பிறகு விக்கெட்டுகளை நாம் இழந்தால் கூட அங்கிருந்து எவ்வளவு ரன்களை சேர்க்க முடியும் அவ்வளவு சேர்த்து விட முடியும். சோ ரோஹித் சர்மா மட்டுமே களத்துல 25 ஓவர் வரை நின்றால் இந்திய அணியால 350 ரன்களுக்கு மேல கூட குவிக்க முடியும். இது குறித்து அவர் யோசிக்க வேண்டும். அதிரடியாக ஆடுறேன் அப்படின்னு மைதானத்திற்கு சென்று பேட்டை சுற்றுவது ஒரு வழி என்றாலுமே இன்னொரு வழி 20 முதல் 30 ஓவர் வரை களத்துல நின்று முடிந்த வரைக்குமே ரன்களை சேர்க்க வேண்டும். இதை மட்டும் ரோஹித் சர்மா செய்துவிட்டால் எதிரணியிடமிருந்து போட்டியை அவர் கவர்ந்து சென்று விடுவார். இதன் மூலம் இந்திய அணி வெற்றி பெற முடியும். ரோஹித் சர்மா ஒரு பேட்ஸ்மேனாக நாம 25ல இருந்து 30 ரன்கள் அடித்தால் போதுமா அப்படின்னு குறித்து யோசிக்க வேண்டும். கண்டிப்பாக இந்த ஸ்கோர் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கவே கொடுக்காது. எனவே நான் அவரிடம் என்ன சொல்வேன் அப்படின்னா, நீங்க 25 ஓவர் வரை களத்தில் நின்று பேட்டிங் செய்தால் அது 7-8 ஓவர் வரை நீங்கள் நிற்பதை விட மிகப்பெரிய தாக்கத்தை இந்திய அணிக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா இவர் மட்டுமல்ல, நம்ம MS தோனி அவர்களுமே ரோஹித் சர்மாவிடம் இதே அறிவுரையை தான் வழங்கியிருக்காரு. ஆகையால பாத்தீங்கன்னா ஃபைனல் நாளைக்கு மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. இந்த ஃபைனல்ல இவங்க கொடுத்த அட்வைஸை இன்புட்டாக வைத்து நம்ம ரோஹித் சர்மா அவர்கள் செயல்படுவாரா அப்படின்றத வெயிட் பண்ணியுமே பார்க்கலாம். இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.